சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லவா? ஆபிரகாம் தரிசனத்தில் அழகா ஓடிட்டு இருந்தாரு. ஆதியாகமம் 16 வரைக்கும். 16வது அதிகாரத்தில் அத்தானு டார்லிங்கு ஐ லவ் யூ. யாரு? சாராளம்மா தான். நீங்க ஒன்று பண்ணுங்களேன், சொல்லுமா. அந்த பாத்திர விளக்கத்தில் ஒரு பாப்பா, ஆமா. ஆகாரு, ஆமா. கல்யாணம் பண்ணிக்கங்க. அட கிளவி தோத்தர, நீயும் நானும் தானே தரிசனத்தில். ஒன்னே என்ன தானே அழைச்சாரு, நீ என்ன என் கவனத்தை திருப்புற? ஆகார் பக்கம் என்ன அபம் அபம் ஹல்லேலூயா திருப்பி விடுற கோமாளி. கொன்னுடு ஒரு கொன்னு தோத்தரா. நம்ம கேட்டோமா பிள்ளைய? அவரா தானே தர்றேன்னு சொன்னாரு. தர்றேன்னு சொன்னவர் தருவார். அவர் தர்றாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கு. I want to conclude. தரிசனம் கொடுக்கிறாரா, வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரா, சால்வை கொடுக்கிறாரா, அபிஷேகம் கொடுக்கிறாரா, அவருக்கு அதுல ஒரு லாபம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு அற்புதம் செய்யறாரு, நமக்கு ஆசீர்வாதம் தான், பட் அவருக்கு அதுல ஒரு லாபம் இருக்கு. நம்மளை அழைக்கிறார், நமக்கு ஆசீர்வாதம் தான், பட் அவருக்கு அதுல ஒரு லாபம் இருக்கு. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்க தர்றார். அது ஆபிரகாமுக்கு சாராளுக்கு லாபம் தான். ஆனா அந்த ஈசாக்க தர்றதுல அவருக்கு ஒரு லாபம் இருக்கு. அந்த ஈசாக்குள்ளதான் ஒரு யாக்கோபு, அந்த யாக்கோபுக்குள்ளதான் ஒரு யூதா, அந்த யூதாவுக்குள்ளதான் யூத கோத்திரத்தின் சிங்கம், மனுக்குலத்தின் ரட்சகர் மேசியா இயேசு. அந்த இயேசுவுக்குள்ளதான் நீங்களும் நானும் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் ரட்சிப்போம். இது எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு தான் சாராள்கிட்டையும் ஆபிரகாம்கிட்டையும் பேசுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தர்றேன்னு சொன்னா அவர் தருவாரு. நீ கம்முன்னு கிட, என் கவனத்தை திருப்பாத. இங்கிட்டு அங்கிட்டு என்ன மட திறந்து வேற பக்கமா அப்பம் அதம் வேணாம். சோத்ரம் அட்டென்ஷன், நான் ஸ்டெடியா இருப்பேன். அல்லேலூயா தோத்ரம். ஆவோ நான் உன்னுடைய ஆலோசனையை ஸ்கிப் பண்றேன். தோத்ரம் நீ சொல்றத நான் ஸ்கிப் பண்ணி எனக்கு நியமித்த ஓட்டத்தில் நான் கிளியரா ஓடுறேன்னா இடையில ஒரு இஸ்மவேல் வந்திருக்கவே மாட்டான். 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வர்றாரு, ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இனி உன் மனைவியை சாராய் என்று கூப்பிடாதே, அவளை சாராள் என்று கூப்பிடு. அவள் இனிமேல் ஜாதிகளுக்கு தாய். ஆரம்பிச்சாரா. ஐயோ, 75ல் சொன்னதை இப்ப 99லையும் சொல்றாரா. இவர் எப்ப வந்தாலும் இதே தான் சொல்றாரு. ஏலே வர்றப்பெல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறதுக்கு நான் என்ன ஒன்று மாதிரி கோமாளியா? நான் சர்வ வல்லவர். இவங்க கை தட்டினாலும் சரி, இவங்க ஆமீன் சொல்லலாட்டாலும் சரி, நான் சர்வ வல்லவர்.